அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் முக்கியமான தேவையான ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். நமக்கு நீண்ட நாளாக அல்லாஹ்விடம் நான் துவா கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் அல்லாஹ் இந்த துவாவை எனக்கு இன்னும் ஏற்கவே இல்லை, இந்த துவாவை எனக்கு கபூலாக்கவே இல்லை, ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அந்த விஷயம் எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகனா ஒரு சிறந்த ஒரு துவா தான் இது. இந்த ஒரு துவாவை நாம் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 7 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம், அது எந்த ஒரு வேலையாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு மாதிரியான தேவையாக கூட இருக்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் கைவிட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. இந்த ஒரு துவா ஓதி அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ்விடம் நாம் எப்போவுமே ஒரு விஷயம் கேட்டுட்டு அது நடக்கலை அப்படின்னு நம்ம அப்படியே கைவிட்டுறக்கூடாது. அல்லாஹ் நம்மளுடைய பொறுமையை சோதிப்பான். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோம், அந்த விஷயத்துக்காக எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் உரிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்காக செய்வான். ஆனால் நிச்சயம் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். நீங்கள் மனம் தளராமல் அதிகமாக நீங்கள் ஓதி தொழுது அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. தொழுகையை நிலைநாட்டி தொழுகையை விடாமல் ஐவேளை தொழுகையையும் தொழுது அல்லாஹ்விடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் கொடுப்பான் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். எப்போவுமே நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடம் முறையிடணும். எந்த ஒரு துவா கேட்கறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வை நம்ம புகழணும். அவனுடைய குணங்கள் அதை நாம் அவனை புகழ்ந்து அவனுடைய குணங்களை பாராட்டி புகழ்ந்து நம்ம கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றுவான். நிச்சயம் நம்ம கேட்குற அந்த ஒரு தேவையை அல்லாஹ் நமக்கு நீண்ட நாளாக இருக்கிற ஒரு ஆசையாக இருக்கிற அந்த ஒரு தேவையை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நீங்கள் 7 நாட்கள் இந்த ஒரு துவா, ரொம்ப பெரிய துவா ஒன்றும் இல்லை, இது சின்ன ஒரு துவா தான். ஒவ்வொரு தொழுகையும் ஆனால் தொழுகையை கைவிட்டுறாதீங்க. இதை நீங்கள் ஓதி துவா கேட்கும் போது தொழுகையை கைவிட்டாமல் வெறும் துவா மட்டும் ஓதிக்கிட்டு 7 நாள் இல்லாமல் தொழுகையையும் 5 வேளை தொழுகையையும் கைவிடாமல் நீங்கள் தொழுது அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. அல்லாஹ் நிச்சயம் உங்களுடைய தேவையை கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய துவா ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு அதிக பேருக்கு தெரிஞ்ச ஒரு துவாவாக தான் இருக்கும். இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்தோஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தோஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தோஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இதுதான் அந்த ஒரு சிறப்பான ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து, ஒரு நாள் கூட விடாமல் 7 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதணும். எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த ஒரு தேவையை மனசில் நியத்து வச்சு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த ஒரு துவாவை 7 முறை ஓதி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து நீங்கள் துவா கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமான நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை அல்லாஹ் விரைவிலேயே நம்மக்கிட்டேருந்து அதை தூரமாக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட எந்த ஒரு தேவை, அது எத்தனை வருஷமாக வேணாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அதை நீங்களே நான் கேட்டு பார்த்து எனக்கு அழுத்தே போயிடுச்சு, அல்லாஹ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஆசை, இது எனக்கு வேணும்னு ஆசை அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஹலாலான எந்த ஒரு ஹாஜத்தாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா நமக்கு நிறைவேற்றி தருவான். பொறுமையாக அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த ஒரு துவாவை 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு 7 நாள் சேலஞ்சாக எடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயத்த அல்லாஹ்விட முறையிடுங்க. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு முறையிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.